நம்ம வில்லேஜ் பேபிஸ்னாலே பாரம்பரியம், புதுமை, பிரம்மாண்டம், வெறித்தனமான சுவை. அந்த மாதிரி இன்னைக்கு வெறித்தனமான வேற லெவல்ல பிரம்மாண்டமான ஒரு சமையல். ஏரியில உயிரோட பிடிச்ச 25 கிலோ விரால் மீன், அம்மில அரைச்ச மசாலா எல்லாத்தையும் இன்னைக்கு கலந்து சேர்த்து பிரம்மாண்டமா நம்ம கிராமத்து சுவையில தோசை கல்லுல விரால் மீனை பொரிச்சு எடுக்க போறோம். விரால் மீன் பொரிக்கிற நாங்க வித்தியாசமான சுவையில இருக்கும், சாப்பிட வாங்க. நம்ம செல்ல வாத்தி உலகளுக்கும் நம்ம வீட்டு பிள்ளைங்கன்னு பாக்குற நெஞ்சுங்களுக்கு இன்னைக்கு கிராமத்து சுவையில விரால் மீனை பொரிச்சு எடுக்க போறோம். ஊது ஊது இதெல்லாம் இருக்கும்ல அப்படியே இப்ப நீ கொள்ளாதே சாப்பிடுவ. ஆனா ஒரு மாசம் என் கத்தி அங்க போய் அது கத்தி அற போடுறேன். அந்த கத்தி எடுத்து போறேன். அந்த கத்தி இத துள்ளுது. பாம்பா இருக்கிறாங்க. ஓடுதா வந்துருக்கு. மீன் அரைச்சா உப்பு சேர்த்துக்கலாம். மஞ்சளையும் இஞ்சி பூண்டையும் அம்மியில அரைச்சாலே தனி சுவைதான். நான் மஞ்சள் அரைச்சுக்கிறேன், நான் இஞ்சி பூண்டை அரைச்சுக்கிறேன். உருளியில போட்டுக்கலாமா காலனா? சரி ஆமா, நான் தான் தப்பா சொல்லிட்டு கேட்டிருக்கோம்.
மீன் சுவையான விரால் மீன் பொரிக்க இப்ப மசாலா கலந்துக்க போறோம். முதல்ல கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம். அடுத்தது அம்மில அரைச்ச இஞ்சி விழுது, அம்மில அரைச்ச பூண்டு விழுது, கரம் மசாலா, தனி மிளகாய் தூள், அம்மில அரைச்ச மஞ்சள் சாந்து, சீரகத்தூள், தூள் உப்பு, எலுமிச்சம்பழ சாறு புளிச்சுக்கலாம். மிக்ஸர் மீனை சொல்லிட்டு போ. இல்லக்கா இஞ்சிய மிக்ஸ் பண்ணிட்டு மீன் பொரிக்க மீன் மசாலா ரெடியா இருக்கு. இப்போ விரால் மீனை சேர்த்துக்கலாம். அது மோடா இருக்குல்ல, அங்க மோடா கல்லு சூடா இருக்கு. விரால் மீன் பொரிக்க எண்ணெய் சேர்த்துக்கலாம். மசாலா தடவுற மீனை எண்ணெயில பறிச்சுக்கலாம். அவன் உள்ள தள்ளி வச்சிருக்கா. கரெக்டாக போடும். தண்ணி அந்த கார்னரில் போட்டுருக்கலாம். அதை விட்டுட்டு நம்ம கிராமத்து முறையில செம சுவையான பொரிச்ச விரால் மீன் ரெடி. சுவையான பொரிச்ச விரால் மீன் அருமையா ரெடியா இருக்கு. சாப்பிட்டு பார்க்கலாமா? சாப்பிட்டு பார்க்கலாமே. இன்னைக்கு வந்து கலையும் பத்மாவும் ஆடி மாசம் அம்மனுக்கு விருதம். நாங்க 3 பேர் மட்டும் சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்ல போறோம். நீங்க சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நம்பர் மாதிரியா?
விரால் மீனில் மசாலாவை தடவி தோசைக்கல்ல போட்டு எடுத்து சாப்பிடும்போது உப்பு காரம் நல்லா இறங்கி அவ்வளோ ஒரு அருமையாக இருக்குதுங்க. நம்ம மார்க்கெட்ல எவ்வளவோ மீன் வாங்கி சமைச்சு சாப்பிட்டுருப்போம். ஆனா உயிரோட ஏரியில புடிச்சு சமைச்சு சாப்பிடும் போது டேஸ்ட் அவ்வளோ ஒரு சூப்பரா இருக்குங்க. இன்னைக்கு இந்த உயிருள்ள விரால் மீனை வந்து சமைக்கிறதுக்கு நாங்க படாத பாடுபட்டங்க. ஏன்னா அந்த மீனை பிடிக்கிறது அவ்வளோ கஷ்டம், க்ளீன் பண்றது ரொம்ப கஷ்டம், எல்லாமே அவ்வளோ ஒரு கஷ்டமான ஒர்க்கா இருந்தது. ஆனா ஃபினிஷிங்ல வந்து இந்த மாதிரி முழுசா பொரிச்சு எடுத்து சாப்பிடும்போது உண்மையாக அந்த டேஸ்ட்டுக்கு எவ்வளோ வேணால் கஷ்டப்படலான்னு தோணுது. அவ்வளோ ஒரு அருமையாக இருக்குது. விரால் மீன் வந்து குழம்பு வச்சா நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் பொரிச்சு எடுத்து சாப்பிடும்போது ஒரு டேஸ்ட்டும் உண்மையாக செம ருசியாக இருக்குங்க. நாங்களே செஞ்ச சுவையில் சூப்பரான பொரிச்ச விரால் மீன் சுவையாக